அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல, திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை, போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க, திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல நாம ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும். கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம, தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், உரிமைகளை பறிக்கக்கூடிய, அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும்.